ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு தொக்கு செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் வைத்து தொக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கர்ட் ரைஸ்க்கு, அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து உளுந்து கொஞ்சமாக செவந்து வர நேரத்தில் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், உளுந்து நல்லா செவந்து வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வெங்காயம் பொடியை கட் பண்ணி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு பெரிய வெங்காயன்றதுனால நான் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போவே நீங்கள் உப்பு மஞ்சள்தூள் சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி செவந்து வர நேரத்தில் நம்ம வந்து தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து வெங்காயம் தக்காளி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொக்கு நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூளும் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இந்த டைமில் வந்து ஒரு 10 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு உரித்து தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை நான் நீளமாக கட் பண்ணி வாஷ் பண்ணி இதோட சேர்த்துடுறேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் வந்து தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து தண்ணியும் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு பத்து தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேங்காய் சேர்க்காம கூட நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப தேங்காய் சேர்த்து செய்தால் தான் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்.
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து கர்ட் ரைஸ்க்கு, கோகோனட் ரைஸ்க்கு, மைல்டான ரைஸ்க்கு நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.